வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான அமானுஷங்கள் பார்க்க போறோம்னா, ஒரு பழமையான கோவிலின் ஆச்சரிய நிகழ்வுகள். மண் மூடியும் கண் மூடாத சிவன். கடலும் கடல் சார்ந்த வாழ்வும் ஒரு கவித்துவமான விஷயம். அதில் நிறைய புராண நிகழ்வுகளும் வரலாற்று நிகழ்வுகளும் உள்ளடங்கியிருக்கு. அந்த மாதிரி தான் கடல் சார்ந்த கோவில்களையும் பல மர்மங்கள் உள்ளடங்கியிருக்கு. கடல் சார்ந்து அமைஞ்சிருக்கிற கோயில்களும் இதே மாதிரி அமானுஷ்யம் நிறைந்த பல நிகழ்வுகளை சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற மரியூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு கோயில்ல நிறைய ஆச்சரிய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கிற செய்திகள் நமக்கு கிடைச்சதால அதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிற ஆவலோட நாங்க இப்ப அங்க போயிட்டு இருக்கோம். பனைமரங்களின் நடுவே அமைந்திருக்கிற இந்த இடம் பார்க்கவே அழகா இருக்கு. இதுதான் மரியூர் சிவன் கோயில். உள்ள ஒரு சிவலிங்க சிலை இருக்கு. அதுக்கு கீழே ஒரு சின்ன சிவன் சிலையும் நம்ம பார்வைக்கு கிடைக்குது. இந்த கோயில்ல ஆங்காங்கே நிறைய பழமையான சிற்பங்களும் சிலைகளும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு இடத்துல வழக்கத்துக்கு மாறா ஒரு அற்புத மீன் சிற்பம் இருக்கிறத பார்த்தோம். கடலுக்கு பக்கத்துல இருக்கிறதால மீனவர்கள் யாராவது வேண்டிக்கிட்டு இதை இங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா இது இந்த கோயிலோட முக்கிய உடைமைனோ, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கிறதாகவும் இங்க இருக்கிறவங்க எங்களுக்கு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த கோயிலோட கட்டமைப்பும் கற்களும் நிறைய செய்திகளை பதுக்கி வச்சிருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. இங்க ராமர் தவம் இருந்த மண்டபம் ஒண்ணு இருக்கு. அதுல அவர் கொஞ்ச நாள் தங்கி இருந்ததா சொல்லப்படுது. இங்க வருஷா வருஷம் ரொம்பவே விமரிசையா நடக்கிற மீன் திருவிழாவுல ராமரும் கலந்துகிட்டதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கு. அதே போல இலங்கையை ஆண்ட பெரிய சிவபக்தரான ராவணனும் இங்க வந்து பூஜைகள் செய்து வழிபட்டு இருக்கிறதா சொல்றாங்க. எதிரெதிர் துருவங்களான ராமனும் ராவணனும் ஒரே சிவனை வழிபட்டதா சொல்லப்படுறது எங்களுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. மாரீசன் அம்பால அடிபட்டு விழுந்த இடம் இந்த மரியூர்னு சொல்றாங்க. அப்படி மாரீசனை அடிச்சதால பிரம்மஹத்தி தோஷம் ராமனுக்கு உண்டாகுது. அத நீக்கத்தான் இங்க வந்து ராமன் வழிபாடு செய்து அந்த தோஷத்தை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டதா சொல்றாங்க. இந்த சிவனுக்கு கடல் பக்கத்துல ஆலயம் அமைய உரிய காரணமும் இருக்குன்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற அம்மன் கொஞ்சம் வித்தியாசமா தெரியவே எங்களுக்கு இத பத்தின சந்தேகம் வந்தது. பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நாங்க அதை பத்தி கேட்டோம். அவங்க இந்த கோயிலை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு காலத்துல இந்த சிவன் கோயில்ல ஒரு ரிஷி ரகசியமா வாழ்ந்துகிட்டு வந்திருக்காரு. கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற தெப்ப குளத்துல குளிச்சுட்டு போகும்போது அங்க பக்கத்துல இருக்கிற மாமரத்துல இருந்து விழுற மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு தினமும் அவர் போவாராம். அந்த மாம்பழத்தை சிவனுக்கு படையல் போட்டுட்டு பிறகு அதை எடுத்து தனக்கு உணவா சாப்பிட்டு வாழ்ந்து வந்திருக்காரு அந்த ரிஷி. அந்த ரிஷி வாழ்ந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பெண்மணி, அதாவது பார்வையில சாதியை சொல்ல அம்மன் சொல்கிறோம்ல, அவள் தண்ணி எடுக்க வரும்போது அந்த தண்ணி இடத்துல பானையில் வந்து அந்த மாம்பழ கனி போய்விட்டது. அதே நேரம் ரிஷி குளத்துல குளிச்சுட்டு வந்து மரத்துல இருந்து பழம் விழுந்திருக்கான்னு பார்க்க அங்க பழம் இல்ல. இதனால ஏமாற்றமும் கோபமும் அடைஞ்ச அவரு இந்த பழத்தை எடுத்துக்கிட்டு போன நபருக்கு மூக்கும் மார்பும் இல்லாம போகட்டும்னு சாபம் விட்டுட்டாரு. வீட்டுல முகம் கழுவ போன பெண்
தனக்கு மூக்கு இல்லாம போனதை பார்த்து திகைச்சு போயிருக்காங்க. அதே சமயம் தனக்கு மார்பு இல்லாம போனதை அறிஞ்சு அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. அந்த சிவன் கோயில்ல இருக்கிற ரிஷிதான் இப்படி செஞ்சிருக்கணும்னு முடிவு பண்ணி அந்த கோயிலுக்கு போய் தனக்கு தெரியாம நடந்த தவறுக்காக தன்னை மன்னிக்க சொல்லி கெஞ்சி இருக்காங்க. ஆனா ரிஷி தான் கொடுத்த சாபத்தை திரும்பி வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லும்போது அந்த பெண்மணி சாவுறாங்க. திருப்பி இந்த ஆலயம், அதாவது மாரின்ற மலை மண்மலையாமல் பேஞ்சு இந்த ஆலயம் மூடிடணும் சொல்லி சாவுட்றாங்க. அடுத்த நொடியே அந்த இடத்துல மண்மழை பெய்து அந்த கோயில் முழுவதும் மூடிடுச்சு. அன்னைக்கு சாபம் கொடுத்த அந்த பெண்தான் இந்த அம்மனா இங்க வந்து இருக்கிறதையும், அதனாலதான் அவங்களோட சிலை வித்தியாசமா அமைஞ்சிருக்குன்னு எங்களுக்கு சொன்னாங்க. இந்த அம்மன் எப்படி மீனவ பெண்ணா வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு புராண கதை சொல்லப்படுது. சிவன் பார்வதி அம்மையாருக்கு ஆகம விதிகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அம்மையார் எங்கேயோ ஒரு கவனத்தில் இருந்ததுனால சிவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறாங்க. அவரை சபிக்கிறார். நீ மீனவ பெண்ணாக வளர்ந்து என்னை மறந்து மீனவ பெண்ணாக பிறக்க கடவாயின்னு சபிச்சிடுறாரு. அதுக்காக வருந்தி பார்வதி தீர்வு கேட்கும்போது தான் மீன் மூலமா மறுபடியும் வந்து பார்வதியை அடைவதா விமோச்சனமும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மறுபடியும் பார்வதி சிவனை வந்து சேர்ந்திருக்காங்க. அதுக்கு அடையாளமா இங்க வருஷா வருஷம் மீன் திருவிழா பிரம்மாண்டமா நடக்குது. அந்த மீன் திருவிழா பத்தியும் எங்களுக்கு சொன்னாங்க. இந்த கோயில்ல இருக்கிற மீனை அலங்கரிச்சு எடுத்துக்கிட்டு போய் தூரமா நடுக்கடல்ல விட்டுருவாங்க. கோயில் ஐயர் கையில தயாரா கொண்டு போன வலைய விரிச்சு அந்த சிவனே மீனை பிடிக்கிற மாதிரி சிற்ப மீனை பிடிச்சு கரைக்கு கொண்டு வருவாங்க. அந்த மீனை அங்கிருந்து மறுபடியும் கோயிலுக்கு எடுத்துக்கிட்டு வந்து அதுக்கு சிறப்பு மரியாதைகள் செய்த பிறகு சிவனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க. கடல் சார்ந்த ஒரு கோயிலையும் அது சார்ந்த ஒரு சில அற்புத நிகழ்வுகளையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட உணர்வோட மனநிறைவா இங்கிருந்து நாங்க கிளம்பினோம்.